சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் புதுப்பிக்கப்பட்ட மழலையர் மாண்டிசரி பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கண்ணகி நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட மழலையர் மாண்டிசரி பள்ளிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு அவர் பரிசு பொருட்களையும் வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோன்று கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களையும் வழங்கினார். தொடர்ந்து புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்த முதலமைச்சர் மாண்டசரி பள்ளியில் தற்போது சென்று மாணவர்களுக்கு தேவையான சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு அங்குள்ள ஆசிரியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கு இது 3வது நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழக்கூடிய ஒரு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதி. இந்த பகுதியில் விடுதிகள் என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் ஒரு பூரண நலத்துடன் ஒரு நிம்மதியோடு நம்பிக்கையோடு வாழ்வதற்கான மையங்கள் விடுதிகள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட இருக்கிறது. அதனுடைய முதல் ஒருங்கிணைந்த சேவை மையம் தற்போது கண்ணகி நகரில் துவக்கி வைக்கப்பட்டு அதன் முன்னதாக மாண்டசரி பள்ளி 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்டசரி முறையில் பாடம் எடுக்கக்கூடிய அந்த முறையில் பயிலக்கூடிய மாணவர்களையும் சந்தித்தார். தற்போது பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு அவர் சிறப்பு உதவிகள் நலத்திட்டங்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆசிரியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணகி நகரை பொறுத்த மட்டில் இங்கே அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை சாலையில் நடந்து சென்று அவர்களை பார்த்து கையசைத்து சிலரது மனுக்களையும் அவர் பெற்றுக்கொண்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. எனவே கண்ணகி நகர் மக்களை பொறுத்த மட்டில் முதலமைச்சரினுடைய வருகை என்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டில் ஒரு தன்னம்பிக்கையோடு தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக கிடைக்கும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.